Hello friends, welcome to Adiman team the way to TNPSC. இந்த வீடியோல mensuration பார்ட்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பார்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு பரப்பு கொடுத்திருப்பாங்க. அதாவது ரெண்டு அமைப்புகள். ஷேப் வந்து எப்படின்னா ஒரு செவ்வகம் இருக்கு அப்படினா அந்த செவ்வகத்தை சுற்றி ஒரு இன்னொரு செவ்வகம். சரிங்களா? அதாவது அதனுக்கு காம்பவுண்ட் போடுற மாதிரி, சரிங்களா? சுற்றுச்சுவர் கட்டற மாதிரி இல்ல ஒரு பூங்கா இருக்கு. ஸோ வட்டவடிவ பூங்கா இருக்குது. அந்த பூங்காவை சுற்றி ஒரு நடைபாதை அமைக்கிறாங்க. அப்போ அந்த நடைபாதையின் பரப்பளவு என்ன, அந்த நடைபாதை அமைக்கிறதுக்கான செலவு எவ்வளவு ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் இந்த பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ். அதே போல் செவ்வகம் இல்லை ஏதாவது ஒரு ஷேப், சரிங்களா? ஸோ அதனுடைய ஒரு பகுதியில் ஒரு எண்டில், ஸோ ஒரு மூலையிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ, இதுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் பார்த்துருப்போம். சென்டரில் ஒரு மாடோ இல்லை ஏதோ ஒரு குதிரையோ கட்டிட்டு ஸோ அது ஃபுல்லாக மேயிற அளவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி ஒரு மூலையில் கட்டியிருந்தா ஸோ அதனுடைய மேயும் எவ்வளோ தூரத்துக்கு மேயும் இல்லை மேயாத பரப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பார்த்துருப்போம். அதே போல் இந்த வட்ட வடிவ பகுதிக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆரம் கொண்ட பகுதியில் கட்டினாங்கன்னா அந்த மேயக்கூடிய பகுதி மேயாத பகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவிலான 70 மீட்டர் இன்ட்டு 52 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை களத்தின் உட்புறமாக மேயும் பரப்பளவை காண்க, குதிரை மேயாத களத்தின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃபீல்டு இருக்குது, சரிங்களா? ஒரு வயல்வெளி ஏதோ ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த வயல்வெளி 70 மீட்டர் நீளம், ஸோ 52 மீட்டர் அகலம், சரிங்களா? பிரெத் இருக்குது. ஸோ லென்த் அண்ட் பிரெத் பார்த்திங்கன்னா 70 அண்ட் 52 மீட்டர் இருக்குது. இப்போது இதனுடைய ஏதாவது ஒரு மூலையில், ஸோ எனி சைடு, ஸோ எந்த ஒரு பக்கத்துடைய ஒரு மூலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குதிரையை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குதிரையை கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர்ஸ், சரிங்களா? ஸோ இப்போது இந்த லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மீட்டர், சரிங்களா? ஸோ இந்த 28 மீட்டர் கொண்ட நீளம் கொண்ட கயிற்றால் கட்டியிருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு மேயும், ஸோ இந்த ஆரம், இப்போ இந்த 28 அப்படிங்கிறது ரேடியஸ், சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஆரம் உள்ள ஒரு சுற்றுப்பாதை வட்டப்பாதையாக கொண்ட அமைப்பில் இது வந்து மேயும் இல்லையா அந்த குதிரை. ஸோ அப்போது இதுவும் என்ன 28 தான், சரிங்களா? அதாவது நமக்கு என்னென்னா இந்த செவ்வக வடிவிலான ஃபீல்டுக்குள்ளே மேயக்கூடிய இடம் எவ்வளவு அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் மேயாத இடம் என்னன்னு தெரியணும், சரிங்களா? அப்போது இது வந்து 28 மீட்டர். ஸோ இந்த ரேடியஸ் வந்து 28 மீட்டர். அதாவது முழு வட்டத்துக்கான ஃபார்முலா πr². இது வந்து என்னென்னா வட்டத்தில் ஒரு கால் பகுதி தான். ஸோ 1/4 πr² கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வட்டத்திற்கான பரப்பளவு, கால் வட்டத்திற்கான பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செவ்வகம் ரெக்டாங்கிள் ஏரியாவுக்கு வந்து ஸோ லென்த் அண்டு பிரெத் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த முழு பரப்பு கிடச்சிரும், இந்த செவ்வகத்துக்கான பரப்பு கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கால் வட்டத்துக்கான பரப்பை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த மீதி உள்ள பரப்பு வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/4. ஸோ இங்கே ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன தெரியும் 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக கேன்சல் பண்ணினா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா, ஏரியாவுக்கான ஃபார்முலா லென்த் அண்ட் பிரெத், ஸோ 70 × 52. ஸோ இதுக்கான ஒரு வேல்யூ வந்துடும், சரிங்களா? ரெக்டாங்கிள் ஏரியா வந்துடும். இப்போ என்னென்னா குதிரை மேய்ந்த பரப்பு அப்படிங்கிறது இந்த அளவு, மேயாத பரப்பு அப்படிங்கிறது என்னென்னா செவ்வகத்தின் பரப்பு ரெக்டாங்கிள் ஏரியா, சரிங்களா? ஸோ மைனஸ் வட்டத்தின் ஏரியா, சரிங்களா? அதாவது குதிரை மேய்ந்த பரப்பு. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் இது வந்துடும். ஸோ இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ 70 × 52 மைனஸ், ஸோ இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிடும், சரிங்களா? ஸோ நான் வந்து மெத்தட் தான் சொல்கிறேன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் போடுறது உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி நம்ம அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம், என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அடுத்து 50 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட வடிவ பூங்காவின் வெளிப்புறத்தில் 2 மீட்டர் அகலத்தில் சமச்சீரான வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது. அப்பாதையை சமன் செய்ய ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் ஆகும். செலவை காண்க. அதாவது ஸோ இப்போது வட்ட வடிவ பூங்கா இருக்குது, சரிங்களா? இதனுடைய ஆரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர், அதாவது 50 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட வடிவ பூங்கா இருக்குது. இப்போ இதை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீராக ஒரு 2 மீட்டர்
2 மீட்டர் அகலத்துக்கு ஒரு வட்டப்பாதை அமைச்சிருக்காங்க. ஸோ ஒரு நடைபாதையோ ஏதோ ஒன்று அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து பூங்கா, சரிங்களா. ஸோ இதனுடைய ரேடியஸ் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 50. இப்போ இந்த பெரிய ரேடியஸ் வெளிவட்டம் இருக்கு இல்லையா வட்டப்பாதையோட சேர்த்து, ஸோ இதனுடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸ்ட்ரா 2 மீட்டர் அகலத்துக்கு அந்த பாதை அமைச்சிருக்காங்க. அப்போது இது 50 + 2 52 மீட்டர் வந்து இதனுடைய ரேடியஸ் இருக்கும், சரிங்களா. இப்போது இந்த வட்டப்பாதையை அமைக்கிறதுக்கு மட்டும் ஆகும் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஷேடட் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதிக்கு மட்டும் ஆகும் செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதுக்கான ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், π × r² - r², சரிங்களா, ஏரியா. இப்போ இந்த பாதையினுடைய பரப்பளவு மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படியும் இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த ஆர் அப்படிங்கிறது வெளிவட்டம், ஸோ இது வந்து வெளிவட்டத்துக்கு, இது வந்து உள்வட்டத்துக்கு, சிறிய வட்டம்னு கண்டுபிடிச்சோம், பெரிய வட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. மாற்றி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வராது. ஸோ 52² - 50². ஸோ இது உங்களுக்கு டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சால் 52² நீங்கள் 2704 பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஃபாஸ்ட் மேத்திக் ட்ரிக்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். எண்கள் 50க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ 50² 2500, சரிங்களா. 22/7. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 204. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும், சரிங்களா. ஸோ இப்படியும் போடலாம், இல்லாட்டி ஸோ இந்த வேல்யூஸ்க்கு வந்து நம்ம r² - r² எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம்னா r + r × r - r அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபார்முலா சேம் தான். ஸோ அதுக்கான வேல்யூ எதுவும் மாறாது. ஸோ இது வந்து a² - b² ஃபார்முலாவை எப்படி எழுதலாம், a + b × a - b எழுதலாம் இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு பெரிய வேல்யூ மல்டிப்ளை பண்ண தெரியல, ஸ்கொயர் பண்ண தெரியல அப்படின்னாலையும் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 + 50 × 52 - 50 வரும். ஸோ அதாவது 102 × 2 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த வேல்யூ இதுக்கு பதிலாக நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னாலும் சேம் தான், 204 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இங்கேயும் 204 தான். ஸோ இந்த டைரெக்டாக தெரிஞ்சால் போட்டிக்கலாம், இல்லாட்டி இந்த 204 இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. ஸோ நம்பர்ஸை பொறுத்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபையாக யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ஏரியா வட்டப்பாதைக்கான ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைச்சிடும். அப்புறம் 1 மீட்டருக்கு வந்து 1 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 5 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏரியா எத்தனை ஸ்கொயர் மீட்டர் வருதோ × 5 போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆகக்கூடிய இந்த வட்டப்பாதை அமைக்கக்கூடிய செலவு, ஓகேங்களா. அடுத்து 8 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையில் உட்புறமாக சீரான சிவப்பு வண்ண பாதை 0.5 மீட்டர் அகலத்தில் பூசப்படுகிறது. சிவப்பு வண்ண பாதையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு 8 மீட்டர் 5 மீட்டர். ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது இது ஸ்கொயர் கிடையாது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது வந்து 8 மீட்டரும் இது வந்து 5 மீட்டர் அகலமும் இருக்குது. இப்போ என்ன கொஸ்டினில் பாருங்கள், உட்புறமாகவா வெளிப்புறமாக, முன்னே பார்க்கும்போது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் 2 மீட்டர் அகலத்தில் சமச்சீரான வட்டப்பாதை, அதாவது கொடுத்துருக்க வட்டம் 50 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்துக்கு வெளிப்புறத்தில் வந்து 2 மீட்டருக்கு சீரான பாதை அமைச்சிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கள் 8 மீட்டர் அகலமும் 8 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையில் உட்புறமாக. ஸோ இப்போ என்னென்னா இதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து அந்த சிவப்பு வண்ணப்பாதை வந்து போட போகிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த சிவப்பு வண்ணப்பாதைக்கான இந்த பாதை எவ்வளவு அகலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5, சரிங்களா. ஸோ எல்லா பக்கமும் 0.5 சீரான வண்ணப்பாதை. ஸோ 0.5 டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி போடுறாங்க. அப்போது இதுக்கும் ஃபார்முலா என்னென்னா ஏரியா தான். ஸோ அதாவது வெளி செவ்வகத்தின் பரப்பளவு நம்ம வந்து அந்த பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு ஸோ எழுதணும்னா பரப்பு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பு, சரிங்களா. இது கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளவு அந்த வண்ணப்பாதையின் பரப்பு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூ என்ன எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த வெளி செவ்வகம் அப்படிங்கிறது என்ன, இந்த வேல்யூ. ஸோ 8 மீட்டரும் 5 மீட்டர் அகலமும் இருக்குது, சரிங்களா. 8 × 5. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு என்ன, L × B, ஓகேங்களா. ஸோ 8 × 5 மைனஸ் இது என்ன, உள் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன. இப்போ என்னென்னா இப்போது லென்த் எவ்வளோவா கம்மியாக இருக்குது. ஸோ 0.5 மீட்டர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா
இங்கே 0.5 கம்மியாக இருக்குது, அதே போல் இந்த பக்கமும் 0.5 கம்மியாக இருக்குது. ஸோ டோட்டல் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 மீட்டர் கம்மியாக இருக்குது. இதுவே வந்து வெளிப்பக்கமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டப்பாதையில் 2 மீட்டர் சீராக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? 50 + 2 போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 அதாவது இங்கே 8க்கு -1 போடுறோம். ஏன்னா ஒரு பக்கமாக வட்டமாக இருந்தால் ஒரு பக்கம் தான் வரும். பட் செவ்வகமாக இருக்கிறதுனால இந்த 2 ஏரியா வந்து நமக்கு 2 பக்கங்களில் வந்து நமக்கு வித்தியாசம் தெரியுது. அதனால் 1 மீட்டராக கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த 1 மீட்டர் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் லென்த்தில் 7 மீட்டர் ஆகும். அகலம் பார்த்தீங்கன்னா அதே போல் அகலத்தில் இங்கே 0.5ம் இங்கே 0.5ம் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ 5லேருந்து டோட்டலாக 1 மீட்டர் ரெடியூஸ் ஆகிருந்தால் 4 மீட்டர் கிடைக்கும். அப்போ 7 × 4. சரிங்களா? ஸோ இது சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 40 × -28 = 12 மீட்டர். 12 மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த வண்ணப்பாதையின் பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வரும். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய ஷேப்ஸ். ஸோ இதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரியான ஷேப்ஸில் இருக்கும். ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்குள்ளே 4 வட்டங்கள். சரிங்களா? இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியா என்ன, இந்த மாதிரியான வித்தியாசமான கேள்விகளெல்லாம் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.